மன அமைதி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த மன அமைதி கிடைக்காம இன்னைக்கு பலர் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமே தேடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் மன நிம்மதி தான். பணம் இருக்கிறவங்களும் நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்காங்க, பணம் இல்லாதவங்களும் மன நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்காங்க. மன நிறைவோட, மன நிம்மதியோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா ஒருத்தர் கூட கிடையாது. இன்னைக்கு வயது வித்தியாசமே இல்லாமல் சின்ன குழந்தைங்கள் கூட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. உண்மையிலேயே நம்ம நிம்மதி இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க இந்த கதைகளை கட்டாயம் கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். மன்னர் ஒருத்தர் தன்னோட அன்றாட வேலைகளை செய்கிறதுல முழு கவனத்தோடு ஈடுபட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தார். உள்நாட்டு பிரச்சனைகள், வெளிநாட்டு மூலமாக வர்ற பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அப்பப்போ முடிக்க வேண்டியிருந்த அவசர வேலைகள்னு பல விஷயங்களை அவர் கவனிக்க வேண்டியிருந்துச்சு. முழு கவனத்தோட எல்லா அம்சங்களையும் ஆராய்ஞ்சு ஒவ்வொரு பிரச்சனையையும் அணுகி தீர்க்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கு மன அமைதி ரொம்ப தேவையாக இருந்துச்சு. மன்னருக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கும்போது எதுலேயுமே முழு கவனத்தையும் செலுத்துறது முடியாத காரியமாக இருந்துச்சு. இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்னு ஆலோசித்தவர் தான் மந்திரிகளை அழைச்சி சொன்னார். தினசரி 4 பக்கங்கள்ல இருந்தும் நான் கவனிக்க வேண்டிய வேலைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் அதை சரியாக கையாள தேவையான அமைதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த நேரத்தில் பார்த்த உடனே அமைதி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஓவியம் என் கண் முன்னாடி இருந்தால் அதை பார்த்து நான் என் அமைதியை மீட்டுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் உள்ள ஓவியர்களில் சிறந்த ஓவியரை தேர்ந்தெடுத்து உண்மையான அமைதிங்கிற தலைப்பில் எனக்காக ஒரு ஓவியம் வரைய சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த மந்திரியும் உடனே நாட்டில் உள்ள தலை சிறந்த ஓவியர்கள் எல்லார பற்றியும் விசாரித்து அவங்களில் சிறந்த 3 ஓவியர்களை தேர்ந்தெடுத்தார். 3 பேருமே ரொம்ப நல்ல ஓவியர்கள்னு பேர் எடுத்தவங்க. அவங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை அரசர்கிட்ட சொல்லவும் அதுக்கு அரசர் 3 ஓவியர்களையும் ஓவியம் வரைய சொல்லலாம், அந்த 3 ஓவியங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னார். 3 ஓவியர்களும் அரண்மனைக்கு வந்தாங்க. அரசரோட தேவை என்னங்கிறது அவங்களுக்கு எடுத்து சொன்னார் மந்திரி. 3 பேரும் அரண்மனையில் இருந்துக்கிட்டே உண்மையான அமைதிங்கிற தலைப்பில் ஓவியம் வரைய ஆரம்பித்தாங்க. அவங்க வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அரசரும் மந்திரியும் ஓவியங்களை பார்வையிட வந்தாங்க. முதல் ஓவியத்தில் ஒரு பெரிய குளத்தை சுற்றி அமைதியான மலைகள் சூழ்ந்திருந்துச்சு. ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையை அந்த ஓவியம் வெளிப்படுத்துச்சு. 2வது ஓவியம் பனிமலை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அமைதியாக இருந்த அந்த பனிமலை. 2வது ஓவியம் பனிமலை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த பனிமலை. சப்தங்கள்லாம் உறைஞ்சு போன மாதிரி பேரமைதியான ஒரு சூழ்நிலையை அந்த ஓவியம் சித்தரிச்சது. 3வது ஓவியம் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. அதை பார்த்த உடனே மந்திரி, நாம் சொன்னதை இந்த ஓவியர் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், இதை விட்டுட்டு முதல் 2ல் ஒன்றை தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னார். 1 நிமிஷம் பொறுங்கன்னு சொன்ன மன்னர் அந்த ஓவியத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இந்த ஓவியம்தான் நான் எதிர்பார்த்ததுன்னு சொல்ல மந்திரிக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. சக்கரவர்த்தியே, இதில் அமைதி எங்கே இருக்குது? தட தடன்னு சத்தத்தோடு விழுந்துக்கிட்டு இருக்க நீர்வீழ்ச்சி அமைதிக்கு எதிராக எல்லாம் தோணுது அப்படின்னு தான் அபிப்பிராயத்தை சொன்னார். மன்னர், இந்த ஓவியத்தில் நீர்வீழ்ச்சி பிரதானம் இல்லை, நல்லா பாருங்கன்னு சொல்லவும் மந்திரி நிதானமாக அந்த ஓவியத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாரு. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தோட ஒரு கிளையில் இருந்த கூட்டில் ஒரு பறவை அமைதியாக தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் அத்தனை இரைச்சல் இருந்தாலும் அதால் பாதிக்கப்படாமல் உறங்கிக்கிட்டு இருக்க அந்த பறவைக்கிட்ட உண்மையான அமைதி இருக்குது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு மன்னர் சொல்லவும் அந்த ஓவியம் அரசர் பார்வையில் வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. இந்த கதையில் மிக ஆழமான பொருள் இருக்குது. அந்த மன்னரோட நிலைமையில தான் நாமளும் இருக்கிறோம். கடமைகளும் வேலைகளும் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளும் தினமும் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அமைதியோடையும் கவனத்தோடையும் செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாகவும் நிறைவாகவும் இருக்கும். ஆனால் பல சமயங்களில் அப்படி செய்ய முடியாமல் தடுமாறி போகிறோம். சக்கரவர்த்தியை போல் நமக்கும் எல்லாத்தையும் சமாளிக்க அமைதி தேவைப்படுது. நமக்கு எந்த மாதிரியான அமைதி வேணும்? அதுக்கு தான் இந்த 3 ஓவியங்கள்லையுமே 3 வகையான அமைதிகள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான அமைதி நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா இந்த 3 ஓவியங்கள்லையுமே 3 வகையான அமைதி இருக்குது. குளத்தில் அதோட அமைதி நம்ம கண்ணுக்கும் கருத்துக்கும் இனிமையாக தான் இருக்குது.
ஆனால் குளம் மேற்பார்வைக்கு தான் அமைதியாக இருக்கே தவிர அதுக்கு அடியில் எத்தனையோ நீரோட்டங்களும் அமைதியின்மையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. குளம் அமைதியாக இருக்கிறது மாதிரி வெளியில் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ள குழப்பங்களும் கொந்தளிப்புகளையும் மறைச்சு வச்சிருக்கு. அந்த புற அமைதி மட்டும் நமக்கு போதுமானது இல்லைங்கிறதுனால தான் அது தேர்ந்தெடுக்கப்படலை. பனிமலையோட அமைதி குளத்தோட அமைதியை விட உத்தமமானது தான். அதன் உள்ளேயும் அமைதி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த அமைதியும் தற்காலிகமானது. எந்த நேரமும் ஒரு பனிப்புயல் வரலாம். அந்த நேரங்களில் அந்த அமைதி காணாமல் போயிடும். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த பனிமலையோட அமைதி ஒரு பனிப்புயல் வந்தால் மாறி போயிடும். அதனால் தற்காலிகமான அமைதி நமக்கு போதுமானது இல்லைங்கிறதுனால அதுவும் தேர்ந்தெடுக்கப்படலை. நீர்வீழ்ச்சி எப்போவுமே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதோட சத்தமும் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலையிலையும் அதால் பாதிக்கப்படாமல் உறங்குற அந்த பறவையோட அமைதியே நமக்கு தேவையானது. நம்மளை சுற்றி எப்போவுமே எல்லாமே அமைதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது இயற்கைக்கு சாத்தியமில்லை. அந்த தொடர் நீர்வீழ்ச்சியை போல அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஓய்கிறதே இல்லை. அந்த வேலைகளுக்கு இடையேயும் அந்த பறவையின் அமைதியான உறக்கம் போல நம்மளோட உள்மனம் அமைதியாக இருக்கும்னா அதை விட பெரிய சாதனை வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த அமைதியோட சாயல் நம்ம செய்கிற செயலோட சிறப்பில் கண்டிப்பாக வெளிப்படும். அந்த சக்கரவர்த்தி தான் முன்னாடி அந்த ஓவியத்தை வச்சுக்கிட்ட மாதிரி நாமளும் அந்த காட்சியை மனசில் பதிய வச்சுக்கிட்டு அப்பப்போ மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டா நம்ம அமைதியை தக்க வச்சுக்க முடியும். வாழ்க்கையில் மன அமைதிங்கிறதே இல்லை அப்படின்னு அதை எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க மனிதர்கள் பலரில் நீங்களும் ஒருத்தராக இருந்தால் மன அமைதி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கட்டாயம் கேளுங்க. ஒரு காலத்தில் அதிக ஞானம் கொண்ட முனிவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். பல சீடர்களில் ஒரு சீடரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அந்த சீடன் குருக்கிட்ட, நான் வாழ்க்கையில் அமைதியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எப்படி அமைதியோடு வாழ்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். இதை கேட்ட அந்த துறவியும் புன்னகையோட அவனை ஒரு அழகான தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனார். தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பாறை கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை சுட்டி காட்டி, இந்த பாறையை நீ நகர்த்தணும், முடியுமான்னு கேட்டார். அதுக்கு அந்த சீடனும் பாறையோட பக்கத்தில் போய் தான் பலம் கொண்ட மட்டும் முயற்சி பண்ணி நகர்த்தி பார்த்தான். பாறை கொஞ்சம் கூட அசையலை. ரொம்ப முயற்சி பண்ணி அவன் சோர்ந்து போய் கடைசியில் குருக்கிட்ட வந்து என்னால் முடியலைன்னு சொன்னான். அப்பவும் அதே மென் சிரிப்போட அந்த குரு, நீ எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்த, ஆனால் அந்த பாறை கொஞ்சமாவது அசைஞ்சுதா? இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். சில விஷயங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அதை மாற்ற முயற்சி பண்ணி சோர்வடைகிறத விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு அழைச்சி ஒரு சின்ன செடியை காட்டினார். இந்த செடி எவ்வளவு அழகாக தினமும் அதோட போக்கில் மென்மையாக மெதுவாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எந்த அவசரமும் கிடையாது. தான் வேலையை பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செஞ்சிட்ருக்குது. அது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தான் வேலையை மட்டும் செய்யுது. நீயும் மன அமைதியை தேடாமல் தினமும் உன்னோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி ஒவ்வொரு நொடியிலையும் அதன் மூலம் அமைதி அடையணும். முனிவரோட வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதலாக இருந்தாலும், அப்படின்னா நான் எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருக்கணுமா அப்படின்னு கேட்டான். அப்படி இல்லை அப்படின்னு தலையசைச்ச முனிவர், நீ செய்ய வேண்டியதை எப்பவும் போல் செஞ்சுக்கிட்டே இரு, ஆனால் அதோட பலனை பற்றி கவலைப்படாதேன்னு தான் சொல்ல வர்றேன். ஒரு விதை முளைச்சி விருட்சமாக எவ்வளவு காலம் ஆகும்னு நம்மளால் திட்டமிட முடியாது. ஆனால் அது வளர்றதுக்கு தினமும் நீர் ஊற்றணும், சூரிய ஒளி கிடைக்க செய்யணும். இதுதான் நம்மளோட கடமை. அப்போ தான் அது விருட்சமாக வளரும். அதுபோல் வாழ்க்கையில் உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடிவு என்னன்னு யோசிக்கிறதுனால தான் நம்மளோட மன அமைதி சீர்கெட்டு போகுது. முடிவு சிறப்பானதாக இருக்கணும்னா உன் கடமையிலிருந்து விலகி மன அமைதியை நீ தனியாக தேடி போகக்கூடாது. மன அமைதிங்கிறது ஒவ்வொரு கணமும் நீ செய்கிற செயலில் தான் இருக்குது. நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பலனை பற்றி சிந்திச்சு கவலைப்படாத. மன அமைதியை தேடாதன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சீடன் தெளிஞ்சு தான் கடமைகளை முழு மனசோட செய்ய ஆரம்பித்தான். முடிவுகளை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. இதனால் ஒவ்வொரு நொடியிலையும் அவன் மகிழ்ச்சியோடையும் மன அமைதியோடையும் இருந்தான். மன நிம்மதியை இழக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க.
நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை நினச்சி நினச்சி வருந்தி மன நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடையே வாழ்ந்துட்டுருக்கோம். இதை உணர்த்துற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. மகிழம்ங்கிற நாட்டை ஒரு மன்னன் ஆட்சி செய்துட்டு வந்தார். ஒரு நாள் அவர் காட்டில் குடில் அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்த துறவியை பார்க்க போனார். அவர்கிட்ட சுவாமி அவரை பார்த்த மன்னர் அவர்கிட்ட, சுவாமி, நான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அரசனாக இருக்கேன். எனக்கு இல்லைன்னு சொல்ல எதுவுமே இல்லை. இருந்தாலும் கூட என் மனசில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தோணுது. அதனால் என்னால் எப்போவுமே மன நிம்மதியோடு இருக்க முடியலை. மனம் முழுவதும் குழப்பங்கள் சூழ்ந்து என்னை பாட்டி வதைக்குது. வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் தான் எஞ்சி நிற்குதுன்னு சொன்னார். அதுக்கு அந்த துறவி, இதுக்கான விடையை நீ அனுபவம் மூலமாக தான் உணர்ந்துக்க முடியும். நான் சொல்கிற அறிவுரை உனக்கு தெளிவை தராது. அதனால் நீ 99 ஆட்டத்தை யார்கிட்டையாவது பரிசோதனை செஞ்சு பாருன்னு சொன்னார். 99 ஆட்டம்னா என்னன்னு தெரியாமல் மன்னர் ரொம்ப குழம்பி போயிட்டார். அதுக்கான விளக்கத்தை துறவிக்கிட்டேயே கேட்டார். மன்னனுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பித்தார் அந்த துறவி. யாரோட வீட்டு வாசல்லையாவது 99 பொற்காசுகளை ஒரு பையில் போட்டு வச்சிரு. ஆனால் அது மேலே உங்களுக்கான பரிசு இந்த 100 பொற்காசுகள்னு எழுதி வை. அதுக்கப்புறம் நடக்கிறத நீ வேடிக்கை மட்டும் பார்த்தாலே போதும். உன் மனக்குழப்பத்துக்கும் வாழ்க்கையில் உள்ள சலிப்பு மற்றும் வெறுப்புக்குமான காரணம் உனக்கு நல்லா புரியும்னு சொன்னார். அதுக்கப்புறம் துறவிக்கிட்ட இருந்து ஆசி வாங்கிக்கிட்டு மன்னர் அரண்மனைக்கு திரும்பினார். அரண்மனைக்கு வந்து சேர்ந்த மன்னர் யாரோட வீட்டுக்கு முன்னாடி இந்த பொற்காசுகளை வைக்கிறதுன்னு யோசிச்சார். அப்போ அவருக்கு தன்னோட அரண்மனை வாசல் காப்பாளர் நினைவுக்கு வந்தார். அவனோட குடும்பம் பெரியது, அதனால் கொஞ்சம் வறுமையில் தான் இருக்கிறான். அவனுக்கு இந்த பொற்காசுகள் பயன்படட்டுங்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு முன்னாடி பொற்காசுகளை வைக்கலான்னு முடிவு பண்ணார். துறவி சொன்ன மாதிரியே ஒரு பை மேலே இந்த 100 பொற்காசுகள் உங்களுக்கான பரிசுன்னு எழுதி அதுக்குள்ளே 99 பொற்காசுகளை மட்டும் போட்டு குறிப்பிட்ட அந்த சேவகனோட வீட்டுக்கு முன்னாடி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறைஞ்சிருந்து அங்கே நடக்கிறத கவனிக்க ஆரம்பித்தார் மன்னர். அது இரவு நேரம். பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான் சேவகன். அந்த வீதியில் மற்ற வீடுங்களில் உள்ளவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்த சேவகன் வாசல்ல இருந்த பைய பார்த்தான். மேலே இருந்த வாசகத்தை படித்தவன் முகம் மலர்ந்துச்சு. பணப்பையை பிரித்து எண்ணி பார்த்தான். ஒரு பொற்காசு குறைவாக இருந்துச்சு. கட்டாயம் அந்த ஒரு பொற்காசும் வழியில் தான் எங்காவது விழுந்திருக்கணும்னு அந்த சேவகன் நினச்சான். உடனடியாக தன்னோட மனைவியையும் பிள்ளைகளையும் அழைச்சி விவரத்தை சொல்லி வழி நடுக அந்த ஒரு பொற்காசை தேடி அலைஞ்சான். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தேடி தேடி இரவு முழுவதும் அலைஞ்சது தான் மிச்சம். பொழுதும் விடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களோட தேடல் முடியல. பொற்காசு இருந்த பையை பார்த்தப்போ சேவகனோட முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைஞ்சிருச்சு. அது இப்போ கோபமாக மாறி இருந்துச்சு. இப்போ அவனோட மனம் முழுவதும் விரக்தி தான் நிரம்பி இருந்துச்சு. நடந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்த மன்னனுக்கு 99 ஆட்டம்னா என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த உலகத்தையே தான் கைப்பிடிக்குள்ள கண் அசைவுக்குள்ளே வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இறைவன் மனுஷங்களான நமக்கு 99 வகையான சௌபாகியங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் நாம் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை நினச்சி வாடி நம்மளோட நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு பாக்கியத்துக்காக வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம். இந்த உண்மை புரிஞ்ச மறுநொடியே மன்னனோட மனசில் இருந்த குழப்பம் நீங்கிடுச்சு. வாழ்க்கையில் இருந்த சலிப்பு வெறிப்பு எல்லாமே நீங்கிடுச்சு. அப்போ அவர் தாங்கிட்ட உள்ள சௌபாக்கியங்களை மட்டும் நினச்சி பூரிச்சு போனார். நாமளும் இப்படி தான். நம்மக்கிட்ட எவ்வளவோ சௌபாக்கியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத ஒன்றை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே தவிர இருக்கிறத நினச்சி என்றைக்குமே மகிழ்ச்சி அடைகிறதே இல்லை. முதல்ல நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதுக்கு நன்றி சொல்ல பழகுவோம். வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஆரம்பிப்போம். எந்த ஒரு செயலோ இல்லை சம்பவமோ அது நம்ம அனுமதிச்சாதான் நம்மளை பாதிக்க முடியும். நம்ம அனுமதிக்கலைன்னா அது நம்மளை பாதிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் ஆராய்ச்சி கூடத்துக்குன்னு பல லட்சம் டாலர் மதிப்புள்ள ஒரு கட்டடத்தை சொந்தமாக அவர் கட்டியிருந்தார். ஒரு நாள் திடீர்னு அந்த கட்டடம் தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அந்த செய்தி அவர் காதுக்கு எட்டினதும் கட்டிடம் முழுவதும் எரிந்து சாம்பல் ஆயிடுச்சான்னு மட்டும்தான் அவர் கேட்டார். எந்த விதமான அதிர்ச்சியும் அவர் அடையலை. மனைவி அழைச்சி நடந்ததை சொன்னார். அழிந்து போன கட்டடத்தோட பெரிய சாம்பல் மேடையை நீ பார்த்ததில்லைல்ல, வா போய் பார்க்கலான்னு மனைவி அழைச்சிக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டார்.
எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக கவலைப்பட்டு பயனில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. தீயில நாசமாயிட்ட கட்டடத்துக்கு பக்கத்தில் அவரோட மகன் கவலையோடு நின்றுட்டு இருந்தான். அவன்கிட்ட அவர், இதை பற்றி கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காத, இதே இடத்துல மறுபடியும் கட்டடத்தை கட்டி நின்று போன வேலைகளை எப்படி தொடர்றதுன்னு யோசின்னு சொன்னார். ஆக நாம் நிகழ்ச்சிகளை எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மன அமைதி இருக்குது. மன அமைதி தான் நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப இன்றியமையாதது. நாம் நினச்சா நம்ம மன நிம்மதியோடு வாழ முடியுங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. மன அமைதியோடையும் நிம்மதியோடையும் வாழணும்னா கவலையும் மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மன அழுத்தம் இல்லாமல் கவலை இல்லாமல் ஒருத்தனால் வாழ முடியுமான்னு கேட்குறீங்களா? அது எப்படி வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஒரு மனோதத்துவ நிபுணர் மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத பார்வையாளர்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். நிபுணர் கண்ணாடி கோப்பையை உயர்த்தி காட்டினார். அதை பார்த்த எல்லாரும் பாதி அளவு தண்ணீர் இருக்குதா இல்லை பாதி அளவு குறைஞ்சிருக்குதாங்கிறது தான் கேள்வியாக இருக்கும்னு நினச்சாங்க. அதுக்கு பதிலாக புன் சிரிப்போட அவர் இந்த கண்ணாடி கோப்பை எவ்வளவு கனமாக இருக்குதுன்னு கேட்டார். எல்லாரும் பலவிதமான பதில்களை சொன்னாங்க. அந்த நிபுணர், இந்த கண்ணாடி கிளாஸோட எடை முக்கியம் இல்லை, அதை எவ்வளவு நேரம் நான் பிடிச்சிருக்கிறேங்கிறது தான் முக்கியம்னு சொன்னார். இதை நான் 1 நிமிஷம் பிடிச்சிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1 மணி நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போவே கைகள் வலிக்க ஆரம்பிக்குது. இதை நான் 1 நாள் முழுவதும் பிடிச்சிருந்தா கை மரத்து போய் முடக்குவாதத்தால் கஷ்டப்படுவேன். ஒவ்வொரு முறையும் கண்ணாடி கோப்பையோட எடை மாறவே இல்லை. பல மணி நேரம் பிடிச்சிருக்கும் போது அதோட பாரம் அதிகமாகுது. நம்மளோட வாழ்க்கையிலையும் கவலைகளும் மன அழுத்தங்களும் கண்ணாடி கோப்பையில் உள்ள தண்ணீர் மாதிரி தான். கொஞ்ச நேரம் அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் அதிக நேரம் அதையே நினச்சிட்டு இருந்தா வலிக்க ஆரம்பிக்கும். நாள் முழுவதும் அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தா முடக்குவாதம் வந்த உணர்வு மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆயிடும். அப்பப்போ அந்த கண்ணாடி கோப்பையை கீழே வைக்கிறதுக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு சொன்னார். அந்த கண்ணாடி டம்ளரை எப்படி கீழே வைக்கிறோமோ அதே மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் மனசுலேருந்து கழட்டி கீழே வச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். வாழ்க்கையில் தினசரி சந்திக்கிற சூழ்நிலைகளை உறுதியான மனப்பான்மையோடு எதிர்கொள்ளணும். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் நாம் இருக்கணும். நடந்த நிகழ்வுகளுக்கும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம அனுபவித்த சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை மேம்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு சிறந்த வழியாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய அடிப்படை தேவை என்ன தெரியுமா? மன நிம்மதி. காசு இருக்கலாம், வீடு, வண்டி, பேர், புகழ், பதவி எல்லாமே கிடச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு நடுவில் மன அமைதி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். சில நேரங்களில் பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சி சண்டை போட்டு குறை சொல்லி நியாயம் ஏன் பக்கம்தான்னு கத்திக்கிட்டு நிற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நியாயத்துக்கு மேலே ஒரு உண்மை இருக்குது. அமைதியாக வாழ்றதுல கிடைக்கிற நிம்மதி வேறு எதுலேயுமே இல்லை. யார்கிட்டையாவது கோவம் தாங்காமல் சண்டை போட்டுட்டு ஏண்டா சண்டை போட்டோம், இதை போடாமே இருந்திருக்கலான்னு எப்பயாவது நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா இந்த கதையை கட்டாயம் கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வேட்டைக்காரன் வாழ்ந்துட்டு வந்தான். வேட்டைக்காரன்கிட்ட அவன் வேட்டைக்கு பயன்படுத்துகிற வேட்டை நாய்கள் சில இருந்துச்சு. அந்த வேட்டை நாய்கள் சில நேரம் வேலியை தாண்டி போய் விவசாயியோட ஆட்டுக்குட்டிகளை துரத்தி கடிச்சு வச்சிரும். இதனால் கலங்கின அந்த விவசாயி தான் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய், ஐயா, உங்கள் நாய்களை கொஞ்சம் பார்த்துக்கங்க, அது என் பகுதிக்கு வந்து ஆடுகளை தாக்கி காயப்படுத்துறதுன்னு சொன்னார். வேட்டைக்காரன் அதை பெருசாக கவனிக்கவே இல்லை. செவிடன் காதில் ஊதின சங்கு மாதிரி அது எந்த பயனுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு தடவை நாய்கள் வேலியை தாண்டி வந்து பட்டிக்குள்ளே புகுந்து பல ஆடுகளையும் கடிச்சிருச்சு. இந்த தடவை அந்த விவசாயி 2ல் 1 பார்த்துடணும்னு சொல்லி மறுபடியும் வேட்டைக்காரன்கிட்ட போய் புகார் பண்ணார். வேட்டைக்காரன் இந்த தடவையும் கொஞ்சம் கோபத்தோட, இதை பார், ஆட்டை துரத்தி கடிக்கிறது இதெல்லாம் நாயோட சுபாவம், அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்து தலைவரை போய் பார்த்த விவசாயி வேட்டைக்காரன் வளர்க்குற நாய்களால் தான் படுற துன்பத்தை எடுத்து சொல்லி வருத்தப்பட்டார். அவன் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டார். ஒரு தடவை பஞ்சாயத்து தலைவரோட மகளை ஒரு சின்ன விபத்துலேருந்து விவசாயி காப்பாற்றினார். அதனால் பஞ்சாயத்து தலைவருக்கு விவசாயி மேலே ஒரு மதிப்பு இருந்துச்சு. விவசாயிக்கும் வேட்டைக்காரனுக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட பஞ்சாயத்து தலைவர், என்னால் அந்த வேட்டைக்காரனுக்கு தண்டனை கொடுத்து அபராதம் விதித்து அவனோட நாய்களை கட்டி போட வைக்க முடியும். ஆனால் நீ தேவையில்லாமல் இதில் ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரும். உனக்கு அது சொந்த வீடு, அவனுக்கும் அது சொந்த வீடு.
2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் தினசரி பார்க்க வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனா இருக்கிறதுல உனக்கு விருப்பமா இல்லை எதிரியா இருக்கிறதுல விருப்பமான்னு கேட்டாரு. பஞ்சாயத்து தலைவர் சொன்னதுல இருக்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த விவசாயி பக்கத்து வீட்டுக்காரனை ஒரு நண்பனா பார்க்கறதுல தான் தனக்கு விருப்பம்னு சொன்னாரு. தலைவரும், சரி உன் ஆட்டுக்குட்டிகளும் பத்திரமா இருக்கும், அவனும் உன் நண்பனா இருப்பான், அதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன், நீ கேட்பியான்னு கேட்டாரு. அதுக்கு விவசாயி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொன்னாரு. முடிவில் பஞ்சாயத்து தலைவர் விவசாயிக்கிட்ட சில விஷயங்களை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. வீட்டுக்கு வந்த விவசாயியும் பஞ்சாயத்து தலைவர் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்ச விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாரு. தன்னோட பட்டியில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகள்லையே ரொம்ப அழகான 2 குட்டிகளை எடுத்துக்கிட்டு போய் வேட்டைக்காரனோட குழந்தைகளுக்கு விளையாட பரிசா கொடுத்தாரு. குழந்தைகளுக்கு விளையாட புதிய பரிசு கிடைச்ச உடனே ஒரே சந்தோஷம். 2 பேரும் அந்த குட்டிகளோட விளையாடி மகிழ்ச்சியா இருந்தாங்க. தன்னோட குழந்தைகளோட புதிய தோழர்களை பாதுகாக்கிறதுக்காக இப்போ வேட்டைக்காரன் நாய்களை சங்கிலியால் கட்டி போட வேண்டியிருந்துச்சு. யாரும் சொல்லாமலேயே அவன் நாய்களை சங்கிலியால் கட்டி போட்டான். தன்னோட குழந்தைகளுக்கு விவசாயி ஆட்டுக்குட்டிகளை பரிசா கொடுத்ததுக்கப்புறம் பதிலுக்கு அவனும் ஏதாவது பரிசு கொடுக்க விருப்பப்பட்டு வேட்டைக்காரன் தான் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சில அரிய பொருட்களை விவசாயிக்கு பரிசா கொடுத்தான். 2 பேருக்கும் இடையில நட்பு வளர்ந்து நாளடைவில் நல்ல நண்பர்களாகவே ஆயிட்டாங்க. இந்த கதை நம்ம வாழ்க்கையிலையும் பல தடவை நடந்திருக்கும். ஆடுகள் ரொம்ப முக்கியம்தான், இருந்தாலும் மன அமைதி அதை விட முக்கியம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இதே பிரச்சனை ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது கிடையாது. பிரச்சனைகள் வேற வேற இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட நியாயம் இல்லை வலிமை இருக்குங்கிறதுக்காக வீணா எதிரிகளை சம்பாரிச்சிக்க கூடாது. மன நிம்மதி ரொம்ப முக்கியம். அன்றாட வாழ்க்கையில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். இல்லைனா மன நிம்மதி இழந்துடுவோம். கடலில் இருக்க அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தாலும் கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள்ளே புகுந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதிச்சா தவிர. அதையும் மீறி நமக்கு பிரச்சனைகள் வந்தால் சுமூகமாக பிரச்சனைகளை தீர்க்க மன உறுதியோடு நாம் செயல்படணும். இப்படிதான் ஒரு கணவன் மனைவியை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த அந்த கணவர் ஒரே நாளில் ரொம்ப அன்பாக மாறிட்டாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை தெரிஞ்சுக்க இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஒரு கிராமத்தில் கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கணவன் மனைவியை அப்பப்போ கடும் சொல்லால் திட்டிக்கிட்டே இருப்பார். சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசாக சண்டையாக மாற்றிடுவார். பொது இடன்னு கூட பார்க்காம மற்றவங்க முன்னாடி தான் மனைவியை திட்டி தீர்த்துருவார். சில நேரங்களில் அடிக்க கூட செய்வார். வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சாங்க மனைவி. ஒரு நாள் தான் கணவர்கிட்ட, நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறதும் அடிக்கிறதுமா இருக்கிறீங்க, அதனால் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை, தினமும் நரகத்தில் இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த நிலைமை மாறணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னை அடிக்காமையும் திட்டாமையும் இருக்க நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நீ என்னை அனுசரித்து புரிஞ்சு நடந்துக்கணும்னு கணவர் சொன்னார். நான் தவறு செய்கிற மாதிரி எனக்கு தெரியல, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என் மேலே கோபம் படுற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இதுக்கு நீங்களே ஒரு நல்ல வழியை சொல்லுங்கன்னு மனைவி கேட்டாங்க. கொஞ்ச நேரம் யோசித்த கணவர், சரி எனக்கு இனியா நீ வேலை செய்யணும், அப்படி நீ செஞ்சால் உன்னை திட்டுறதையோ அடிக்கிறதையோ நான் நிறுத்திக்கிறேன்னு சொன்னார். சரி அப்படியே செய்கிறேன், அதே மாதிரி நீங்களும் எனக்கு இணையாக வேலை செய்யணும், உங்களை விட குறைவான வேலையை நான் செய்கிறது மாதிரி எனக்கு தெரியலைன்னு மனைவி சொன்னாங்க. என்ன செய்யலான்னு 2 பேரும் ரொம்ப நேரம் விவாதம் பண்ணாங்க. கடைசியாக ஒரு முடிவெடுத்தாங்க. அது என்னன்னா, ஒரு நாள் கணவன் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் மனைவி செய்கிறதுனும் மனைவி செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் கணவன் செய்கிறதுனும் முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குதுன்னு 2 பேரும் பேசி முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்தில் மனைவி, உங்கள் பேச்சை நம்ப முடியாது, இதை ஒரு பொதுவான ஆள்கிட்ட அவங்களோட மேற்பார்வையில் ஒப்படைக்கலான்னு சொன்னாங்க. கணவரும் ஒத்துக்கிட்டாரு. அந்த ஊர்லேயே நேர்மையானவர்னு பேர் எடுத்த ஓய்வு பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பொறுப்பை ஏற்றுக்க சொல்லி கேட்டாங்க. இந்த சுவாரஸ்யமான போட்டியை கேட்டதுமே அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நடுவர் 2 பேர்கிட்டையும் நியாயமாக பேசி என்னென்ன வேலைகள்லாம் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதோட வழக்கமாக 2 பேரும் செய்கிற வேலைகளை மட்டும் செய்யணும்னும் போட்டிங்கிறதுனால கூடுதல் வேலைகளை சுமத்தக்கூடாதுன்னும் பேசி முடிவெடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட முடிவுப்படி காலையில் 5 மணிக்கு கணவர் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறதுலேருந்து வேலைகள், அதாவது அந்த போட்டி தொடங்குதுன்னு அறிவித்தாங்க. போட்டிக்கான நாளில் செய்ய வேண்டிய வேலைகளுக்காக வீட்டில் என்னென்ன பொருள்கள் எங்கெங்கே இருக்குங்கிற விவரத்தை மனைவி கணவனுக்கு நினைவுக்கு வந்த வரையிலையும் அடையாளம் காட்டினாங்க. கோலப்படி இருக்கிற இடத்துலேருந்து காஃபி தூள் இருக்கிற இடம்,
துடைப்பம் இருக்கிற இடம் வரையிலையும் எல்லாத்தையும் மனைவி அடையாளம் காட்டினாங்க. இப்போ கணவர் உள்ளத்தில் லேசான பயம் ஒன்று வந்துச்சு. நிறைய வேலைகள் இருக்கும் போல தெரியுதேன்னு நினச்சாரு. போட்டிக்கான நாளும் வந்துச்சு. கணவன் காலையில் எழுந்து கோலம் போட்டார். மனைவிக்கு காஃபி போட்டு கொடுத்தாரு. சமையல் வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் மனைவி 6 மணிக்கு மேலே பொறுமையாக எழுந்து பல் துலக்கி குளிச்சுட்டு காலை உணவை எடுத்து வைக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனைவி தோட்டத்துக்கு போய் வேலையை கவனிச்சாங்க. அன்னைக்கு அவங்க தோட்டத்தில் இருந்த 7 மரங்களில் தேங்காய் பறிக்க வேண்டி இருந்தது. மனைவி வீட்டுக்கு வந்து தன்னோட கணவரோட உடையை போட்டுக்கிட்டு போய் மரத்தில் ஏறினாங்க. கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் போட்டியில் வெற்றி பெறணும் இல்லையா, கடுமையாக முயற்சி பண்ணி மரத்தில் ஏறினாங்க. மரத்தோட உயரம் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் தேங்காயை பறித்தாங்க. அதுக்கப்புறம் தோட்ட வேலைகள் எல்லாம் கவனிச்சாங்க. மதியம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. கணவர் சாப்பாடு பரிமாறினார். சாப்பாட்டில் உப்பே இல்லை, காரம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த மனைவி, நான் இப்படி சமைச்சிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னு கணவர்கிட்ட கேட்டாங்க. கணவர் ஒன்றுமே சொல்லலை. இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. கணவனால் கொஞ்சம் நேரம் கூட ஓய்வெடுக்க முடியல. வேலைகளை செஞ்சு முடிக்கவே முடியல. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது தான் மனைவி ஒவ்வொரு நாளும் தன்னை விட அதிகப்படியான வேலையை செய்கிறாங்கன்னு. ஆனால் இதை சொல்லி ஒரு நாளும் அவங்க வருத்தப்பட்டதும் கிடையாது, அழுத்துக்கிட்டதும் இல்லைங்கிறத உணர்ந்தார். இப்போ அவருக்கு அவரோட மனைவி மேலே அன்பு அதிகமாச்சு. இனிமே தன்னோட மனைவி மேலே கோவப்படக்கூடாதுன்னு மனப்பூர்வமாக உறுதி எடுத்துக்கிட்டாரு. வேலைகளை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாமல் கணவர் சிரமப்பட்டார். மனைவி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு நாள் அவங்க 2 பேருக்குமே அதே நேரத்தில் மனைவியும் கணவர் செய்த வேலைகளில் கொஞ்சம் சிரமப்பட தான் செஞ்சாங்க. அந்த ஒரு நாள் அவங்க 2 பேருக்குமே பல்வேறு புரிதல்கள் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. நடுவர் ஆசையோட அந்த நாளும் முடிவடைஞ்சிச்சு. 2 பேருக்குமே அது வெற்றி தான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இடையிலையும் அன்பு அதிகமாயிருச்சு. ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. கணவன் தன்னோட கோபத்தை படிப்படியாக குறைச்சிக்க பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. கோபம் வர்றப்பெல்லாம் அதை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே புதைச்சிக்க அன்பான வார்த்தைகளை பேச பழகினார். மனைவியோட சிரமங்கள் புரிஞ்சதுனால அப்பப்போ உதவி செஞ்சு வேலையை எளிமையாக்குனார். இப்படியே அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஆக சண்டை போடுறதுனால எந்த பிரச்சனையும் தீர போகிறதில்ல. கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் மதிக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.